ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தொக்கு. இது எப்படி செய்யுது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, மிளகு, தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம். அடுத்தது சிக்கன் 1/2 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் தாளிச்சிட்டு அதுக்கடுத்து பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இதனுடைய பச்சை வாசனை போன உடனே தக்காளி போட்டு வதக்கிடுங்க. அடுத்து கூட தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட சிக்கன் போட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிடலாம். எண்ணெயில் வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒவ்வொரு மசாலா பொடியாக சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது நான் வீட்டிலையே செஞ்ச கரம் மசாலா பொடி, நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் போடுறேன். அடுத்து இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவியாக தான் வைக்கிறேன். இது ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி தண்ணி தெளித்து கொதிக்க வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறி ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்றைக்கி சுட சுட சாதம், ரசம், இந்த சிக்கன் தொக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.